நமஸ்காரம். இந்த லிங்கேஸ்வர ஜோதிட சேனல் பார்க்குற அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிவிச்சிடும் பாருங்கள். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் போடுறேன். எல்லா கஸ்டமருக்கு வந்து இப்போ குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையாண்டு இருக்கிற வண்டிலாம் எடுத்துகிட்டு வராங்க. பரவாயில்ல, அதனால் கம்மியாக வருது வண்டிங்க. பாருங்கள், நல்ல வண்டிங்கெலாம் வருது, எடுத்துகிட்டு போங்க. இது பாருங்கள், இனோவா 2009 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. வண்டி அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. பெயிண்ட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா இருக்கிற குறைய சொல்லுன்னு சொல்லியிருக்கலையா நான். பெயிண்ட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, பட் டல்லாக இருக்குது. அதேமாதிரி ஹெட்லைட்டும் வந்து டல்லாக இருக்குது. அது 2 தான் குறை. இன்ஜின் நல்லா இருக்குது, டயர் நல்லா இருக்குது, சஸ்பென்சர், சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது. பார்ட்டி வந்து 450 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 4 ரூபா 4 உடச்சோட முடிச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாங்க, நல்லாயிருக்கு. இனோவா இன்றைக்கி அந்தளவுக்கு ரேட்டு நல்லது, நல்லாயிருக்கு வண்டி, எடுத்துகிட்டு போங்க. பாருங்கள், அடுத்து i10 கப்பா மாடலு 2012 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. பார்ட்டி 3 ரூபா கேட்குறாரு. வாங்க, யாரை வரையும் எடுத்தாரேன். இதுவும் வண்டி தெளிவாக அருமையாக இருக்குது. பெயிண்ட்டா, டெங்கர் வேலையா, சீட்டு கவரா, இன்ஜினா, எந்த குறையுமே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல தெளிவான வண்டி. வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கனாக்கா வேண்டானே சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி. அருமையான வண்டி. வாங்க, அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரெனால்ட் டாட்ஜிங் வந்துங்க. இது வந்து 2015 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. 10 பேர் போகலாம், அழகாக போகலாம். நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும், பக்கத்து வீட்டுக்காரு, ஃப்ரெண்டுங்க எல்லோரும் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா இருக்குது வண்டி. அலாய்டு வீலு, டயர் நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா அருமையாக இருக்குது. பாடியில் எந்த டென்ட்டும் இல்லை, ஒரு குறை இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பம்பரில் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் பம்பரில் கொஞ்சம் வேலை இருக்குது, இதுதான் வேலை. மற்றபடி இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த பெயிண்ட் கொஞ்சம் இங்கே ஷேட் ஆகிருக்கு. நான் தான் சொல்கிறேன்னே, இருக்கிற குறையும் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். மற்றபடி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கு. இன்ஜினு, இன்ட்ரியில் எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த குறைன்னு இது 2 தான் குறை. பார்ட்டி வந்து 450 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, யாரை இனி வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைட் விற்கிது 14 அந்த ரேட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் 15 தரேன். வண்டி எப்படி பாருங்கள், ஒரு மிலிட்ரி கார் வச்சு இந்த வண்டி இது. அவர் என்னன்னாக்கா ரொம்ப நாளாக வேறு வண்டி வாங்கிட்டுருக்கிறார். அதனால் இதை விற்காத அதஷ்டங்க. இந்த வண்டி வாங்கினோன்னு தான் நான் வீடு வாங்கினேன், வேறு வண்டிங்களாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இது விற்காமையே வச்சுருந்தார். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் சாமினார். பரவாயில்லைங்க, நிற்க வைக்க இதனுடைய மதிப்பு கம்மியாகிடும், நிற்க வச்ச வண்டிலாம் ரன்னிங்கில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துன்னு வரேங்க. 5 ரூபா கேட்டார். இல்லைங்க, அவ்வளோ போகாது, இங்கே என்ன மதிப்போ அதான் நாங்கள் கொடுப்போம், வேலை கம்மின்றதுலாம் எங்களுக்கு தேடி வராங்க. சரி, 450 முடிச்சு கொடுக்கணுன்னாரு. நான் சொல்லி பார்க்குறேன், கஸ்டமர் எடுத்தால் கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கமிஷன் மட்டும்தான். அதனால சொல்லி எடுத்து விட்டார். வண்டி வந்து அளவுக்கு தெளிவான வண்டி. நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரேட்டு ஒரு 4 ரூபாயோட கேளுங்க, நான் ஏதாவது ஏசி அவர் எடுத்து தரேன். பாருங்கள், எப்படி நல்ல வண்டி, நல்லா தெளிவாக இருக்குது. இன்டீரியல் காட்டுப்பா. சாவி வண்டி சாவி யார் வேணுது? சீட்டு கவர்லாம் போட்டு லெதர் சீட்டு, அவ்வளோ அருமையாக. டயர் பாருங்கள், புது டயர். அந்த பட்டனோட அப்படி இருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு டயர். டீசல் வேரியண்ட்டு வண்டி இது, நல்ல அருமையான வண்டி. ஒரு மிலிட்ரி கார் வண்டி இது. அப்போ எந்த அளவுக்கு வச்சுருந்து பாருங்கள். அவர் ஓட்டமே கிடையாது. அவர் மிலிட்ரி போய்டுவார், அங்கேருந்து வருவார், லீவில் வரப்போ ஒரு மாதம் 2 மாதம் எடுத்து ஓட்டுவார். 1 மாதம் தான் ஓட்டுவார், அதில் மிச்சம் அடிப்பு இல்லாத வண்டி. அப்படியே ஓரம் கட்டி வச்சுருந்தார். வண்டி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு போட்டு மூடி வச்சுருந்தார் வண்டியை. நல்லா இருக்குது வண்டி. அவர் தான் சொன்னார், சரின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து விட்டார், விற்றார். வாங்க, வந்து பாருங்கள் வண்டி பார்த்துட்டு, நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அப்புறம் எடுங்க. இது பாருங்கள், அடுத்து டாட்டா ஜஸ்ட்டுங்க. இவர் வந்து ஒரு டீலர் எடுத்து விற்க சொல்லி விட்டுக்கிறாரு. அவர் வண்டி எடுத்து செலவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாரா. அவர் கேட்குறது சத்தியமாக போகாது. 390 கேட்குறாரு. இதை போய்ட்டு 14 போகாது. வாங்க, நான் பேசி எடுத்தாரேன். இவங்க தான் டீலர்லாம் கொஞ்சம் ரேட்டாக தான் அதிகமாக தான் சொல்லுவாங்க. கஸ்டமர் வண்டி தான் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். நான் டீலர் வண்டி உங்களுக்கு பிடிச்சி தான் எடுத்துங்க, ஆனால் அந்த ரேட்டு எடுக்காதீங்க. அப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த ரேட்டு மதிப்பு சொல்கிறேன். கிட்ட வாங்க, அதெல்லாம் சீக்கிரட்டாக சொல்லித்தரேன். அதை பற்றி கேளுங்க. வண்டி நல்லா வந்து பிடிச்சி இருந்தால் எடுத்துங்க, நான் பேசி எடுத்தாரேன். மற்றபடி வண்டியெலாம் குறை சொல்ல முடியும். வண்டி நல்லா செலவு பண்ணிக்கிறார், அருமையாக இருக்குது. ஆனால் அந்த ரேட் ஓவர் தான். இது அதையும் சொல்லிவிடுவேன் நான். வாங்க, கெட்டு வந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், மாருதி எஸ்-கிராஸ் வண்டி, அருமையான வண்டி. இதுவும் 10 பேர் போகலாம். 7 சீட் வண்டி, சூப்பராக இருக்குது வண்டி. 2017 மாடல் 2 ஓனருங்க. இவர் வந்து 6 ரூபா கேட்குறாரு. கிட்ட வாங்க, என்னால் முடிஞ்ச அளவு குறைச்சி தரேன். வாங்க, என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி தரேன். இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ லைவாக கிடச்சிட்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சாமி என்ன வண்டி போட்டோன்னே ஒரே நாளில் விற்றுச்சுன்னு 2 நாளில் விற்றுச்சுன்னு. நான் என்ன சொல்கிறேன்,
வண்டி சேல் பண்ணுற வண்டியும் போடுறேன், சோல்ட் அவுட் வீடியோவும் போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ லைவாக கிடச்சிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், வண்டி போட்டுக்கிற வண்டியும் தெரியும், சோல்ட் அவுட் போகிற வண்டி தெரியும். நீங்கள் எதுவும் பண்ணாத பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், ஏன் தப்பு இல்லையா அது, நீங்கள் தான் பார்க்கணும். அதை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஆல் பெல் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நான் போகிற வீடியோ எல்லாம் வரும். போடுற வீடியோ வரும், சேல் பண்ணுற வீடியோ வரும். 2 வீடியோவும் போடுறேன் நான். சேல் ஆச்சுன்னா உடனே அந்த வீடியோவும் போடுறேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓ வண்டி போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் முதல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் 2 வீடியோவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வண்டி நல்லா தெளிவான வண்டி. வாங்க கிட்ட வாங்க, யாரை வரையும் எடுத்தாரேன். நல்லா இருக்குது வண்டி. அடுத்து பாருங்கள், இதுவும் டீலர் வண்டி தான். நான் சொல்லிவிடுவேன், கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் வண்டின்னுவேன், டீலர் வண்டி தான் டீலர் வண்டி. இருக்கிற உண்மையை பேசுன்னு சொல்லுவேன். எங்களுக்கு கமிஷன் மட்டும்தான். நாங்கள் வாங்குகிற கமிஷனுக்கு வந்து நியாயமாக செயல்படுவோம். 1 லட்ச ரூபாய் 2000 கமிஷன் வாங்குகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரேட்டு சொல்லுவோம். இது வந்து 1.60 கேட்குறாருங்க இந்த வண்டியை. அவ்வளோ போகாது. 2011 மாடல், 2 ஓனர் வண்டிங்க. அருமையாக இருக்குது, வண்டிலாம் நல்லா இருக்குது. ஆனால் அவ்வளோ ரேட் போகாது. கிட்ட வாங்க, இது என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உடச்சி வாங்கி தரேன். 11 மாடல் இது. அருமையான வண்டி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டயர் வந்து சாண்ட்ரோ ஜிங்க் மாடலுங்க. அருமையான வண்டி. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னாக்கா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, சென்னை டு வேலூர் பைபாஸ். அதில் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வேலூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் க்ரீன் தண்டர்னு ஒரு இருக்கும். அது பக்கத்தில் குளோபல் ஸ்கூல்னு இருக்கும். அது ஆப்போசிட், வேப்பூர் குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட். அது எங்கேயும் நீங்கள் லொக்கேஷன் தேட வேண்டியதே இல்லை. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷேர் ஆட்டோ வருது, அதில் வந்துடலாம். நீ வேலூர்லேருந்து வரவங்க வந்து நம்ம கடை பக்கத்துலேயும் இறங்கிக்கலாம். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர் தொழில் அங்கே நடந்து வந்துடலாம். நீங்கள் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், வேப்பூர் பிரிட்ஜின்னு கேட்டால் இறங்கிடுவாங்க பஸ். எல்லா வண்டியும் அந்த வழியில் தான் வரும், வேலூர்லேருந்து வர வண்டிலாம். அங்கே இறங்கி இன்னும் பக்கத்தில் நடந்து வந்துடலாம். உங்களுக்கு லாங்லேருந்து வரீங்களா, வாங்க, நம்ம இடத்துல தங்கறதுக்கு இடம் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வாங்க, தங்கிட்டு காலையிலோடு வந்து பார்க்கலாம். ஒரு புதுக்கோட்டையில் ஒரு நண்பர் கேட்டார், சாண்ட்ரோ தான் வேணும் சாமி அப்படின்னாரு. வந்திருக்கு, அவருக்காகவே இந்த வண்டி வந்துருக்குது. வந்து பாருங்கள் ஐயா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நான் கம்பல் கிடையாது. வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி ஓகே அப்படின்னா மட்டும்தான் நான் பேசுவேன். இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கம்பல் கிடையாது. பாருங்கள், நல்லா இருக்குது வண்டி. ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். வந்த உடனே வண்டி நல்லா இருக்கா, இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது, சஸ்பென்சர் எப்படி இருக்குது, டயர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா தான் உட்கார வச்சு பேசுவேன். கஸ்டமர் வரைக்கும் எல்லாம் கஸ்டமர் வண்டி தான். எங்கள் வண்டி எதுவுமே கிடையாது. வாங்க, வர வச்சு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு குறைச்சி எடுத்து தரேன் வண்டி. அதான் என்னால் முடியும். வாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல்னாக்கா, இப்போ தான் புது கம்ப்ரஸ் போட்டுக்கிறார். ஏசி போடணும் அப்படியே அவ்வளோ கூலிங், அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. சீட் கவர்லேருந்து எல்லாம் அதான் சொல்கிறேன், செலவு நிறைய பண்ணிட்டுக்கிறார். அதனால் அந்த ரேட்டு கேட்குறாரு. வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து தரேன். வாங்க. அடுத்து பாருங்கள், ஆல்டோ 2012 மாடல், 2 ஓனர் வண்டிங்க. இதுவும் அதே தான், கம்ப்ரஸரில் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது, கூலிங் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் உட்காந்து ஓட்டி பாருங்கள். உக்காந்து உள்ள ஓட்ட கூட தேவை, உட்காந்து ஏசி. 12 மாடலு, 2 ஓனர் வண்டிங்க. 1.40 கேட்குறாங்க பார்ட்டி. நல்ல அருமையான வண்டி. கிட்ட வாங்க, யாரை குறைய எடுத்தாரோம். நல்லா இருக்குது வண்டி, சூப்பரான வண்டி. ஓட்ட பழகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. இப்போ தான் ஏசி கம்ப்ரஸர்லாம் செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏசி அவ்வளோ அருமையாக, அந்த சென்டரில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதுலேயே உட்காந்து ஏசி போட்டோன்னா உடனே கூலிங், அந்தளவுக்கு இருக்குது வண்டி. இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபோன் எடுக்கலாம் கோச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் வாங்க. நான் இந்த வீடியோ போடுறப்போ எடுக்க முடியாது. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறப்போ எடுக்க முடியாது, அப்லோட் பண்ணுறப்போ எடுக்க முடியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதில் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஆற்காடு மாவட்டம் ராணிப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, சென்னை டு வேலூர் பைபாஸில் லெஃப்ட் சைடில் நம்ம கடை இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கார்ஸ். அதில் நம்ம லிங்கேஸ்வர ஜோதிடர் சேனல் எல்லாமே போடுவோம். எங்கள் பேரை, எங்கள் சன்னுங்க எல்லாம் போடுவாங்க. வாங்க, கம்மி விலையில் எடுத்து தர வண்டிங்களை, நல்ல வண்டிங்க. வாங்க. நன்றி, நமஸ்காரம்.